ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பண்ண போகிறோம். என்ன ஸ்வீட்னா சூரியகலா பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்க்கு உள்ளே எல்லாருமே கோவா வைப்பாங்க. நான் மலாய் வைக்க போகிறேன். அதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா காய்ச்ச போகிறோம். பால் நல்லா பொங்கி வந்துடும். 2 ஸ்பூன் வினிகர் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனவுடனே இன்னொரு ஸ்பூன் ஊற்றுங்க. பால் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வரணும். அதில் இருக்கிற தண்ணி லைட் க்ரீனாக மாறும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டி மேலே ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு இந்த மலாயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூட்டையாக கட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம். 1/2 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் மைதா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா 25 பீஸ் ஸ்வீட் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. 50 கிராம் நெய்யை உருக்கி இந்த மாவு மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கூட நெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பூரி மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மலாய் தண்ணிலாம் வடிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இந்த மலாய் கூட கேஷ்யூ நட்டும் பாதாமும் வறுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நட்ஸும் சேர்த்திங்கன்னா 150 கிராம் வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் சுகரை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ஜீரா ரெடி பண்ண போகிறோம். ஒரு வானலில் 2.5 கப்பு சுகர் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம். எந்த கப்பில் சுகர் அளந்து போட்டோமோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2.5 கப்பு தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன். சுகர் சிரப்பு ஒரு ஸ்டிங்கு வர வரைக்கும் காய்ச்ச போகிறோம். உங்கள் சுகர் பியூரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் பாலை ஊற்றிட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடுங்க. இந்த மாதிரி பாலை ஊற்றி சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கும் போது சிரப்பு நல்லா கிளியராக இருக்கும். சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றி ஆற வச்சுருங்க.
மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ உருட்ட போகிறோம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு மேல் மாவை இந்த மாதிரி ஷேப் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு இன்னொரு மேல் மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படி ஷேப் பண்ணுறனோ அதே ஷேப்பை நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷேப் பண்ண வரலன்னா வேறு மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அடுத்ததாக ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது வந்து கொழுக்கட்டை பண்ணுற மோல்டு தான். இதோட விலை வந்து 10 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸி மெத்தடில் இந்த சூரியகலா ஸ்வீட் பண்ணலாம். எல்லா மாவும் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். மாவுலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி சூடாக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போட்டுருங்க. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் சுகர் சிரப்லாம் உள்ளே இறங்கி ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்த செட்டு வேகிற வரைக்கும் இந்த சுகர் சிரப்பில் இருக்கட்டும். சூரியகலா ஸ்வீட்டு எல்லாரும் கோவா வச்சு செய்வாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக மலாய் வச்சு செஞ்சுருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.